கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல் களமே தற்போது யார் முதலமைச்சர் என்பத ஒரு கருத்த மையப்படுத்தி தான் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் பல்வேறு கூட்டணியில பல்வேறு கட்சிகள அணுகி இருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா, பிரதான கட்சியான அதிமுக, திமுக கூட ஒரு புறம் ஒன்றிணைஞ்சு பயணிப்பாங்களான்ற ஒரு கருத்து கூட இருக்கிறது. இதற்கு மத்தியில கம்யூனிஸ்ட்களும், விசிகாவும் டிவிகேவுக்கு ஆதரவு குடுத்தாலும், இந்த விஜயினுடைய முதல்வர் பதவி என்பது ஒரு எட்டாக்கனியா தான் இருக்கிறது. கனவாக தான் இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் வந்திருக்கிறது. அந்த கருத்து என்னென்ன? விஜய்க்கு அப்படி என்ன சிக்கல் வந்திருக்கிறது என்பதை பத்தி தான் பார்க்க இருக்கோம். அது 2026 தேர்தல். தமிழ்நாடு அரசியல்லே பேரறிஞர் அண்ணா காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டில வீழ்த்தினதை தொடர்ந்து, தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இருதுருவ அரசியல் தான். அது காங்கிரஸ் இருந்தாலும், பிஜேபி இருந்தாலும் இவங்க மாறி மாறி ஒரு ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு கொண்டு இருந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சி என்பது 1967க்கு பிறகு இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. 2006ல கலைஞர் அவர்கள் பெரும்பான்மை கிடைக்கலனாவும், அன்றைய தினம் இருந்த மத்திய அரசை சரியான முறையில் காங்கிரஸ் வழிநடத்துவதற்காக அன்றைய காங்கிரஸ் தலைமை சோனியா காந்தி அவர்கள் கூட இதை இப்படியே போட்டு சரியா போட்டோம், எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம் அப்படின்னு ஒரு கருத்தை மையப்படுத்தி அன்னைக்கு திமுக கூட்டணி ஆட்சி அதிகார பங்கே கேட்கல. இன்னொன்று அவங்க திமுக கூட்டணியில இருந்தா வெற்றி பெற்றாங்கன்றது ஒரு கருத்து. ஆனா தற்போதைய களம் அப்படி இல்லை. புதிதாக தமிழக வெற்றிகள் இந்த தேர்தல் களத்துல புதுசா வந்ததுலேருந்து பல்வேறு கருத்துக்கள். விஜயனுடைய வாக்கு யார்கிட்ட இருந்து போகுது? விஜய் வாக்கு பிரிப்பாரா? விஜயனுடைய ரசிகர்கள் என்பவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் தான் இருப்பாங்க. அதிகபட்சம் மக்கள் வாக்களித்தா கூட ஒரு 20,000 வாக்குகள் தான் அவரால் பெற முடியும் என்று பல கருத்துக்களை வச்சிருந்தவங்க 5% 10%னால அறுதி பெரும்பான்மை கிடைக்கலனாவும் 108 இடங்கள், அதாவது தமிழ்நாட்டில் 70 ஆண்டுகால 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக மாற்றாக மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை நிரூபித்ததுனால விஜய்க்கு ஒரு செல்வாக்கானது தமிழ்நாடு முழுவதும் பெரிய இருக்கிறது. பல இடங்கள்ல அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 105 இடங்கள்ல டெபாசிட்டே இழந்திருக்காங்க. ஆனா தாவேக இந்த இரு கட்சிகள் வெற்றி பெற்ற இடங்கள் கூட இரண்டாவது இடம் டிவிகே விசஸ் டிஎம்கே, டிவிகே விசஸ் ஏடிஎம்கே என்ற ஒரு கருத்துல தான் இருந்தாங்க. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல 108 இடம் தான் இந்த தாவேக்கு என்ன செய்ய போகுதுன்ற மாதிரி பல கருத்துக்கள் வரும்போது, இங்கிட்ட ஒரு புறம் வேலுமணி ஒரு 20 எம்எல்ஏட்ட செங்கோட்டையன் பேசுறாரு. இங்கிட்ட ஆதவர்ஜனா விசிகே இருக்க 2 எம்எல்ஏட்ட பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட்கள்கிட்ட நிர்மல் குமார் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான பல கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் உண்மைதான். ஆனா இந்த எந்த ஒரு கருத்துமே இறுதி செய்யப்படவில்லை. ஏன்னா விஜய் இந்த கட்சிகளை கடந்த காலங்கள்ல இதே ஆதவர்ஜனா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு விசிகேட்ட போய் நிக்கிறாங்களே, ஆனா உங்களுடைய ஆதரவு வேணும். கம்யூனிஸ்ட்ல போய் நிக்கிறாங்களே, அறிவாலயத்தினுடைய கொத்தடிமைகள்னு பேசினவங்க தான் இந்த தாவேகாரங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆதவர்ஜனா அதுக்கு மேல போயிட்டு விசிக்கு எவ்வளோ திருமாவளவனும் உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்காங்க, அதை தாண்டி அந்த கட்சியில ஆளே இல்லை, ஒட்டுமொத்த பேர் எங்க கிட்ட வந்துட்டாங்கட்டு சவால் விட்டாரு. இப்ப அந்த சவால்ல உறுதியா இருக்க வேண்டியதானே? நாங்க அப்படிதான் இருப்போம். டிவிக்கு உங்களுடைய ஆதரவு தேவையில்ல, எங்கிட்ட 108 இடம் இருக்கு, வேணா நம்பிக்கையில திருமணம் கொண்டு எங்களை வீழ்த்தி பாருங்கன்னு பேச வேண்டியதானே? ஏன் பேசல? அப்ப இன்னைக்கு விசிகேட்ட எதுக்கு போய் ஆதரவு கேட்கறீங்க? நான் சிந்தனை செல்வன் அவர் கூட என்ன சொல்றாங்கன்னா, எங்களை எப்படி பேசினாரு, ஆனா எங்கிட்ட வைக்கிறாங்க. அதாவது அந்த திருமணம் ஒரு கருத்து சொல்லுவாங்க, கல்லெடுத்தெறியவர்கள் ஒரு நாள் பூவை தூவாங்கன்னு. அது மாதிரிதான் ஆதவர்ஜனா இந்த இயக்கங்கள்ல இருந்தாலும் இந்த விசிகாவை உடைச்சு தாவேகாவுக்கு அனுப்பலான்னு பல கட்ட முயற்சி இருந்தாலும் ஆனால் திருமாவளவன் லெப்ட் ஹேண்ட் டீல் பண்ணி போயிட்டாங்க. ஓகே, இப்ப விஜய்க்கு நம்ம ஒரு புதிய சிக்கல் இருக்குன்னு சொன்னோம். அந்த சிக்கல் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. விஜய்க்கு 108 இடங்கள் தான், ஒரு சபாநாயகர் இருப்போம் 107 இடம் தான், காங்கிரஸ் கொடுக்கும் 118 6 எம்எல்ஏ சீட்டு வேணும். இந்த 6 எம்எல்ஏ சீட்டு எங்க இருந்து கொடுக்க போறாரு? ஒருவேளை பாமக வந்தா 4 இடம் தான், மற்ற கட்சியில் யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க. அமமுக தான், பாஜக இருந்துச்சுன்னா காங்கிரஸ் இருக்காது. அமமுக ஏற்கனவே பாஜக பிடியில இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா பாஜக, அமமுக எல்லாரும் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதனால இதுவரை எந்த ஒரு கேள்விகளும் அவங்ககிட்ட எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு ஒரு கருத்தை வைக்கல. தேமுதிக அவங்க நிலைப்பாட உறுதியா சொல்லிட்டாங்க. ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு. தேமுதிகனா ஒரு பச்சை இந்த தேர்தல் இங்க இருப்பாங்க, அடுத்த தேர்தல் இன்னொரு ஆள்கிட்ட போவாங்க. இப்ப திமுக இருக்காங்க, அடுத்த தேர்தல் மாறுவாங்கன்னு ஒரு கருத்து இருக்கனால அவங்க இனிமே பச்சை தேர்தல் நம்ம பண்ணக்கூடாது, ஏற்கனவே அப்படி பண்ணி தான் நம்மளுடைய கட்சியானது வீழ்ந்திருக்குன்னு ஒரு செய்தியை தெரிந்து கொண்ட பிரேமலதா நாங்க அண்ணன் தளபதி ஸ்டாலினோட தான் இருக்கணும் ஒரு கருத்தை வச்சுட்டாங்க. இதுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வென்றிருந்தாலும் அவங்க இப்போதும் தொடருவோம், அடுத்தும் தொடருவோம், எப்போதும் தொடருவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு, அவங்க முதலமைச்சர் பதவி எடுத்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எங்க சொல்றாங்களோ அவங்களோட தான் நாங்க இருப்போம்னு ஒரு கருத்தை வச்சுட்டாங்க. விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். பாமகவை உங்க கூட்டு முயற்சி பண்ணாலும் விசிக காங்கிரஸே வெளியில கொண்டு வந்துருவாங்க. நாங்க தனிச்சு கூட நின்றுக்கிறோம், நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்க வேணாம், மீண்டும் தேர்தல் வரும், அதை நம்ம சந்திச்சுக்கலான்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் விசிகா வைக்க தயாரா இருப்பாங்க. அப்போ பாமக கொண்டு வந்தாலும் உங்களுக்கு சிக்கல். ஏற்கனவே பாமக யார் பட்டியல இருக்கு? அன்புமணி மேல ஒரு மருத்துவக் கல்லூரி ஊழல் இருக்கிறதுனால அவரு பாஜகவோட இருக்காரு. அப்ப விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல தான்
ஏற்கனவே உங்களுடைய தொடர் வந்து நான் திருமாவளவன் வந்து நான் எங்க கட்சி நிர்வாகிகிட்ட தான் பேசிட்டு தான் உங்களுக்கான கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஎம்குள்ளேயே பல கட்ட போட்டி இருக்கிறது. ஏன்னா அவங்க தொடர்ந்து வந்து இடதுசாரியாக திமுக பக்கமே நிக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. திமுக தான் இன்றைய தினம் வந்து நாட்டுக்கான, நாட்டு மக்களுக்கான தொடர்ந்து வந்து பல திட்டங்களையும், அதே மாதிரி மக்களுடைய உரிமை உங்களுக்கெல்லாம் தெரியும். அண்மையில உங்களுக்கு திருப்பூர்ன்ற ஒரு இஷ்யூ, அதே மும்மொழி கொள்கை கொண்டு வரன்ற இஷ்யூ, தமிழ்நாடு கல்விக்கானது, நீட் தேர்வு உள்ளிட்ட அனைத்துக்கும் போராடினது வந்து திமுகவும், திமுக கூட்டணி கட்சிகள் தான். அப்போது வேடிக்கை பார்த்தவர் யாரு? விஜய். சில இடங்களில் போராட்டம் பண்ணாரு. வெறுமனே ஒரு அடையாள போராட்டம் தான். நான் அது பண்ணேன்றதை தாண்டி திருப்பூர்ன்ற போன்ற முக்கியமான பிரச்சனை இல்ல, பாஜக கொண்டு வந்த மதவாத பிரச்சனை இல்ல, விஜய் எதுவுமே பேசாதது வந்து கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்கிறது. விசிகாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இப்ப விஜய் ஒருவேளை ஆட்சி அமைந்தாலும் தீபம் ஏத்துவாரு, எங்க ஏத்துவாரு? ஏன்னா உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக வந்து தீபம் ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அந்த தீபத்தூண்ல ஏத்த சொல்லுவாரா? எங்க ஏத்த சொல்லுவாரு? அதுல ஏதாவது குரல் வலுவான முறையில கொடுப்பாரா? இப்ப ஆளுநருடைய அடாவடித்தனமும் தொடர்ந்து இருக்கு. விஜய்க்கு பெரும்பான்மை இருந்தாலும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்க 118 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுடால் விட்டுருக்காங்க. இவங்க வந்து தொடர்ந்து ஒரு போராட்டம் கூட பண்ணல. அவங்க கூட்டணி கட்சியில இருக்க காங்கிரஸ் தான் போராடுறாங்க. ஓகே, இந்த கருத்து ஒரு புறம் இருந்தாலும் அப்படியே விஜய் 118 இந்த கம்யூனிஸ்டுகள் விசிக வந்து சரிக்கட்டு வந்தாலும் இன்னொரு வழக்கு உச்சநீதிமன்றத்தை தற்போது வந்து போட்டிருக்காங்க. நமது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன், அதாவது ஒரு ஓட்டு வித்தியாசம் வந்து தோற்றாரு. அவர் எதிர்த்து நின்றவர் யாருன்னா ஸ்ரீனிவாச சேதுபதி, தமிழக வெற்றிக்கழகம் விருதை வெற்றி பெற்றாரு. இவருடைய வாக்கு என்பது பார்த்தோம்னா 83,375. அதே மாதிரி பார்த்தோம்னா பெரிய கருப்பன் அவரோட வாக்குன்னு பார்த்தோம்னா 83,374. ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசம் தான். இவர் தற்போது வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கானது போட்டிருக்காரு. ஒரு ஓட்டு வித்தியாச தோல்வி என்பது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. மீண்டும் மறு எண்ணிக்கை நடத்தணும்னு சொல்லி ஒரு கருத்தை ஆணித்தரமா வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த 118 கம்யூனிஸ்டுகள் விசிக வந்து இணைச்சிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டா இணைச்சாலும் இந்த ஒரு மறு வாக்கு எண்ணிக்கை வந்து மீண்டும் நடந்துச்சுன்னா தமிழக வெற்றிக்கழகம் ஒருவேளை தோல்வி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விஜயனுடைய ஆட்சியானது கவிழ்க்கப்படுவது உறுதிதான். ஏற்கனவே வந்து பெரம்பூர் அதே மாதிரி திருச்சி கிழக்குல வந்து நேரு அவனுடைய பல்வேறு அவங்களாம் ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழல் அமைச்சர்கள் பல நபர்கள் இருந்தனாலதான் திருச்சிக்கு அந்த கிழக்கு இருக்குல்ல விஜய் அவர் வெற்றி பெற்றார். ஆனா தற்போது அவர் மீண்டும் போட்டியிடக்கூடிய சூழல்ல திமுக அதுல மிக அதிமுக வந்து நாங்க அந்த தேர்தலை போட்டியிடல, நாங்க திமுக ஆதரவு கொடுக்குறோம்னு ஒரு கருத்தை வச்சுட்டாங்கன்னா விஜய்க்கு அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு சாத்தியமும் தற்போது வரை இல்லைன்றதான் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஏன்னா விசிக வந்து நாங்க நாளைக்கு அறிவிப்பு கொடுக்குறோன்னு ஒரு கருத்தை கூட வச்சுக்கிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து தீவிரமான முறையில வந்து ஆலோசிச்சிருக்காங்க. இதற்கு மத்தியில வந்து விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி நம்ம நிதானமா பார்க்கணும். சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு நம்மள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதுல எத்தனை எம்எல்ஏக்கள் வந்து நாங்க அந்த கட்சி தாவல் பண்ண போறாங்களா இல்ல டிவிக்கு 108 எம்எல்ஏக்கெல்லாம் அப்படியே இருக்க போறாங்கன்றதான் தற்போது ஒரு கேள்வியா இருக்குன்றதா நம்ம இந்த நேரத்தை வந்து தெரிந்து கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிவசாமி. நன்றி.